மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான பிப்ரவரி மாதத்தினுடைய 19ஆம் தேதி திங்கட்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் இயேசு சுவாமி நம்மை அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. பைபிளை வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். There are many devices in a man's heart. Nevertheless, the counsel of the Lord that shall be stand. மனுஷனுடைய உள்ளத்துல நிறைய கம்பார்ட்மெண்ட் இருக்கு. ஆங்கில பைபிள் சொல்லுகிறது நிறைய டிவைசஸ் இருக்கா. ஒரு டிவைஸை வச்சு செட் பண்ண முடியல, அவ்வளவு டிவைசஸ். டக்குன்னு ஒரு யோசனை, டக்குன்னு இன்னொரு யோசனை, மாற்றி மாற்றி யோசனை. காலையில் ஒரு யோசனை, சாயங்காலம் ஒரு யோசனை, நடுராத்திரி ஒரு யோசனை, திடீர்னு இப்போ ஒரு முடிவு, கொஞ்ச நேரத்தில் இன்னொரு முடிவு, காலையில் வேற ஒரு முடிவு, நாளைக்கு இன்னொரு முடிவு. ஆசை, இதை வாங்கணும் அதை வாங்கணும், இப்படி முடிவெடுக்கணும் அப்படி முடிவெடுக்கணும். சிலர்லாம் அறிவாளித்தனமாய் முடிவெடுக்கிறேன் பேர் வழி என்ற பெயரில் பல முடிவுகளை எடுப்பார்கள். பைபிள் சொல்கிறது மனுஷனுடைய இருதயம் இருந்தாலே எண்ணங்கள் அநேகம் அப்பா, எண்ணங்கள் அநேகம். ஆனாலும் அந்த வார்த்தை தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சுவாரஸ்யமாக இருக்கிறது, பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும். ஆனாலும் மனுஷன் பல எண்ணங்களை வைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை தெரியுங்களா? எவ்வளோ வேணாலும் நீ திட்டம் பண்ணிக்கோங்க, கர்த்தருடைய பிளான் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய அர்த்தம். இப்போ கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அப்போ என்ன செய்யலாம்? கர்த்தருடைய யோசனையை தான் நிலை நிற்கும்னு சொன்னால், கர்த்தருடைய யோசனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானுங்க. ஜெயிக்க போகிறது கர்த்தருடைய பிளான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கர்த்தருடைய பிளானுக்கு வந்துடலாமே. அங்கே தான் பலருக்கும் பிரச்சனையே இருக்குது. அதை தெரிந்து கொள்றதுக்கு பலருக்கும் இஷ்டம் இல்லை, விருப்பம் இல்லை. காரணம், மனுஷனுடைய இருதயத்தின் யோசனை அநேகம். இப்போ ஒன்று யோசிப்பான், அப்புறம் ஒன்று யோசிப்பான், என்ன கர்த்தருக்கு தெரிய போகுதுன்னு ஒன்று யோசிப்பான், அப்புறம் ஐயோ கர்த்தருக்கு பயப்படணும்னு யோசிப்பான். மனுஷன் திடீர்னு ஏசப்பா நல்ல வருமா, திடீர்னு அவரை சொல்லுமா, இப்படி எல்லாம் மனிதன் பல விஷயங்கள் நினைக்கிறபடினால கர்த்தர் ஒரு முடிவில் இருக்கிறார். அவருடைய யோசனையை அவர் மாற்றுவதில்லை. ஒரே முடிவு, ஒரே யோசனை. இப்போ யார் தான் தவறு செய்கிறார், யார் தான் தப்பிக்கொள்கிறோம், யார் தான் நாம் மாட்டிக்கொள்கிறோம், சிக்கிக்கொள்கிறோம் என்று சொன்னால், கர்த்தருடைய யோசனை புரிந்து கொள்கிறவர்கள் தப்பிக்கொள்கிறோம், கர்த்தருடைய யோசனையை புரிந்து கொள்ளாதவர்கள் மாட்டிக்கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வழியை எனக்கு போதித்து, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு போதிங்க. முடிஞ்சு போச்சு, அவர் யோசனையை வெளிப்படுத்திடுவார். என் மேலே உங்கள் கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை கொடுங்க, முடிஞ்சு போச்சு, நமக்கு ஆலோசனை தந்துடுவார். இதெல்லாம் செய்ப்பா, செய்யாத, இதெல்லாம் செய்யாத. ஆமென். அவர் நல்லவர், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ளவர், நம்மை நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார், இந்த நாளை நேசிக்கிறார். இந்த நாள் ஒரு நல்ல நாள். God bless you. ஆமென்.